வணக்கம். வெல்கம் பேக். இந்த செஷன்ல நம்ம அஷூரோடைய ஃபைல் ஷேர்ஸ் பத்தின டீடைல்ட் டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். அண்ட் அஷூரோடைய ஃபைல் ஷேர்ஸ வந்து நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து ப்ரிடாமினன்ட்டா வந்து 7 டிஃபரெண்ட் ஆத்தென்டிகேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. பட் இது வந்து இத தாண்டி இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 மேஜர் புரோட்டோகால்ஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம். என்எஃப்எஸ் அண்ட் எஸ்எம்பி வழியா நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ் சிஸ்டம்ஸ்லேருந்து ப்ரிடாமினன்ட்டா நம்ம சர்வர் மெசேஜ் பிளாக்க வச்சு கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் லினக்ஸ், யூனிக்ஸ் மாதிரியான சிஸ்டம்ஸ்ல இருந்து என்எஃப்எஸ் நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். அண்ட் ஈவன் விண்டோஸ்லேயே கூட என்எஃப்எஸ் கிளைண்ட் நீங்க கான்ஃபிகர் பண்ணி உங்களால கனெக்ட் பண்ண முடியும். பட் ஆத்தென்டிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒயிட் ஸ்ப்ரெட்டா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆப்ஷன் வந்து இப்போ லெட்ஸ் சே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னா தென் அது ப்ரீவியஸா ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து ஆக்சஸ் கீஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் தென் அது செக்யூர் ஆக்சஸ் டோக்கனுக்கு வந்து டிரான்சிஷன் ஆனோம். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ஆன் ப்ரமைசஸ்ல ஒரு அஜூரோடைய ஃபைல் ஷேர் மாதிரி இப்போ ஆன் ப்ரமைசஸ்ல வந்து விண்டோஸ் ஃபைல் சர்வர்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து என்டிஎஃப்எஸ் ஃபைல் பெர்மிஷன் வழியா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரியில கிரியேட் பண்ண யூசர்ஸ் ஆர் அந்த லோக்கல் யூசர்ஸ் மூலயமா அவங்களுக்கு நம்ம பெர்மிஷன் அசைன் பண்ணி என்ன மாதிரியான ப்ரிவிலேஜஸ் ஃபுல் கண்ட்ரோலா மாடிஃபை பண்றதா ரீடா ரைட்டான்றதெல்லாம் பெர்மிஷன்ஸ் கான்ஃபிகர் பண்ணி நம்ம யூசர் வழியா நம்ம லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது வந்து இப்போ கிளவுட்ல நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டைரக்டரி வந்து இப்போ கிளவுட்லே என்ட்ரா ஐடி டொமைன் சர்வீசஸ் ஆர் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ்ன்னு ஒரு வேரியன்ட்ல இருக்கு. ஸோ அது மூலயமாவும் நீங்க பெர்மிஷன்ஸ் கொடுக்கலாம். இல்ல என்ட்ரா ஐடி வழியாவும் நீங்க கர்பராஸ் ஆத்தென்டிகேஷன் வச்சு பெர்மிஷன் கொடுக்க முடியும். இல்ல ஸ்டில் நீங்க விண்டோஸோடைய ஆன் ப்ரமைசஸ் மைக்ரோசாஃப்ட் அஜூர் மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈவன் நீங்க ஹைபிரிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம எந்தெந்த ஆத்தென்டிகேஷன் மெத்தட் வந்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலா கொண்டு போகணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஆக்சஸ் கீ சாஸ் டோக்கன் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இதுல வந்து நம்ம எப்படி ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை டொமைன்ல ஜாயின் பண்ணி என்டிஎஃப்எஸ் மூலயமா நம்ம பெர்மிஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஈவன் நம்ம வந்து மைக்ரோசாஃப்டுடைய அஜூர் ஆர்பேக் வழியாகவும் நம்ம ஈஸியாக பெர்மிஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து அதுக்கு என்ட்ரா ஐடியில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்டோரேஜுக்கு வந்து சில ரோல்ஸ் இருக்கு. எஸ்எம்பி ஸ்பெசிஃபிக் ரோல் இருக்கு, கான்ட்ரிபியூட்டர், ரீடர் மாதிரி. ஸோ அதுவும் நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம கொடுக்கலான்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ மைக்ரோசாஃப்டுடைய அஜூர் ஃபைல் ஷேரை பொறுத்த வரைக்கும் 2 விதமான வேரியன்ட் இப்போ இருக்கு. ஒன்று வந்து நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு நம்ம ஃபைல் ஷேர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இது வந்து நம்ம கிளாசிக் ஃபைல் ஷேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நமக்கு வந்து 2 விதமா ஃபைல் ஷேர்ஸ வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஆப்ஷன் வந்து மைக்ரோசாஃப்ட்டோடைய ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் அந்த அஜூர்ல போயிட்டு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம ஃபைல் ஷேர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். இதை நம்ம கிளாசிக் ஃபைல் ஷேர் அப்படின்னு சொல்றோம். இந்த கிளாசிக் ஃபைல் ஷேரை வந்து நீங்க டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணலாம். லினக்ஸ்ல இருந்து என்எஃப்எஸ்ஓ இல்ல விண்டோஸ் சிஸ்டம்ல இருந்து எஸ்எம்பி இல்ல ரெஸ்ட் ஏபிஐ வழியா ஆக்சஸ் பண்ணலாம். இல்ல வந்து நீங்க ப்ரோக்ராமேட்டிக்கா வந்து அப்ளிகேஷன்ல இருந்து கூட நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஈவன் ஹெச்டிடிபிஎஸ் யூஸ் பண்ணி ப்ரௌசர் வழியாவும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 443 போர்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். HTTPS அண்ட் SMB 445 NFS 2049 போர்ட் நம்பர் அண்ட் ஈவன் VPN வழியாவோ இல்ல வந்து டைரக்டா நீங்க பிரைவேட் எண்ட் பாயிண்ட் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் மூலமா நீங்க செக்யூராவும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் இப்ப கரண்டா இருக்கக்கூடிய புது ஆப்ஷன் வந்து மைக்ரோசாஃப்டுடைய டைரக்ட் அஷூர் சர்வீஸ் ப்ரொவைடர்ல வந்து ஃபைல் ஷேர்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்க லேட்டஸ்ட் NTFS 4.1 வெர்ஷன் யூஸ் பண்ணி போர்ட் 2049ல வந்து லினக்ஸ் சிஸ்டம்ஸ்லேருந்து ப்ரிடாமினண்டா யூனிக் சிஸ்டம்ஸ்லேருந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து வெறும் என்எஃப்எஸ் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் ஈவன் இதை தாண்டி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெட் ஆப்ல வந்து ஃபைல் ஷேர்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இப்போ பிரைமரியா மைக்ரோசாஃப்டுடைய அஷூர் ஆஃபரிங்ல டிஃபால்ட் ஆஃபரிங்ல இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து நமக்கு வேணுன்ற மாதிரி நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் வேணும், எனக்கு வந்து மேக்னெட்டிக் டிஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்க அது பே as you go மாடல் டிஃபால்ட் மாடல்ல போய்க்கலாம். இல்ல ப்ரொவிஷன்லேயே வந்து வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 போகணும், காம்பினேஷன்ல போகணும் அப்படின்னா கூட நீங்க போகலாம். அண்ட் மைக்ரோசாஃப்டுடைய அஷூர் ஃபைல் ஷேர் இந்த லேட்டஸ்ட் மாடல்ல வந்து உங்களுக்கு எஸ்எஸ்டி மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். அண்ட் வந்து இதுல ரிட்டர்டன்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிட்டர்டன்சி ஆப்ஷன்ஸ் இருக்கு. லோக்கல் ஜோன் ரிட்டர்டன்ட், ஜியோ ரிட்டர்டன்ட் அப்படின்ற மாதிரி. வேற இதுல வந்து நீங்க உங்களுக்கு ஜியோகிராபிக்கல் ரிட்டர்டன்சிலாம் கொடுக்கறது இல்லை லேட்டஸ்ட் ஃபைல் ஷேர்ல. வெறும் லோக்கல் அண்ட் ஜோன் ரிட்டர்டன்ட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. அண்ட் இதுல நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க எனேபிள் பண்ண முடியும். சாஃப்ட் டெலட், ஃபைல் சிங்க் பண்றது, ஆன் பிரம்ல இருக்க டிஎஃப்எஸ் சர்வர் கூட கனெக்ட் பண்றது, ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கிறது, வெர்ஷனிங் கான்ஃபிகர் பண்றது, பேக்கப் அப்படின்ற மாதிரி நீங்க பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு இந்த பழைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இருக்கு. அண்ட் இதுல லிமிடெட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து
ப்ரிவியூல இருக்கிறதால இன்னும் ஸ்டில் வந்து இதில எவால்வ் ஆகும். நெறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இப்ப இதில வந்து நம்ம எப்படி ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணி, அத வந்து நம்ம ஆ எப்படி நம்ம என்டிஎஃப்எஸ் பெர்மிஷன்ஸ் அதாவது ஆக்டிவ் டைரக்டரி யூசர் வழியா எப்படி ஆக்சஸ் பண்றது, பெர்மிஷன்ஸ் குடுக்குறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஜென்ரலா வந்து அஷூரோட ஃபைல் ஷேர் வந்து நீங்க ஆன் ப்ரிமைசஸ்லயே வந்து நெறைய டிபார்ட்மெண்டல் யூசர்ஸ், ஹோம் யூசர்ஸ் அவங்களுடைய ப்ரொஃபைல வந்து ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். கிளவுட்லயும் அதே மாதிரி தான். இப்ப நீங்க இன் கேஸ் வந்து ஒரு VDI சொல்யூஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதனுடைய பேக் எண்ட்ல வந்து நீங்க யூ கேன் ஹேவ் ப்ரமைசஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட், பிசினஸ் யூனிட், டிஃபரெண்ட் ஜியோகிராபிக்கல் யூசர்ஸ்க்கு வந்து தேவையான மாரி ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணுவோம். இல்ல ஹோம் டைரக்டரி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அத அலோவ் பண்றது, இல்ல ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு VDI சொல்யூஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு பேக் எண்ட்ல வந்து ஸ்டோரேஜ் தேவைப்படும். ஸோ அத வந்து நம்ம அஜூரோடைய ஃபைல் ஷேர்ஸ்ல ஸ்டோர் பண்றது, இல்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து கிளஸ்டருக்கு வந்து கோரமா யூஸ் பண்றது. இந்த மாரி நெறைய டிஃபரெண்ட் யூஸ் கேஸஸ் இருக்கு. கிளவுட்லயும் அதே மாதிரி நீங்க வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து நமக்கு ஷேர்ட் கான்டென்ட் வேணும் அப்படின்னும்போது ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணி நீங்க மல்டிபிள் யூசர்ஸ், மல்டிபிள் அப்ளிகேஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஆன் பிரேம்ல இருக்க ஃபைல் சர்வர்ஸ் வந்து நீங்க ஃபைல் ஷேர்ஸ் தான் இங்க மைக்ரேட் பண்ண முடியும். அண்ட் அஷூர் ஃபைல் சிங்க் மூலியமா நீங்க ஹைபிரிட் கேச்சிங் ஆன் பிரேம்ல இருக்க டிஎஃப்எஸ் சர்வரும் கிளவுட்ல வந்து நம்ம எப்படி அதை ப்ராக்டிக்கலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம. அப்ளிகேஷனுடைய டேட்டா ஸ்டோரேஜா கூட நீங்க பேக் எண்ட்ல இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ லேட்டஸ்டா கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோடுக்குலாம் ஏகேஎஸ் மாதிரியான கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோடுக்குலாம் நம்ம ஷேர் ஸ்டோரேஜா வந்து அஷூரோட ஃபைல் ஷேர்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்துடலாம். இது ஜென்ரலா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து இத கிளாசிக் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ஒரு டொமைன் கண்ட்ரோலர்லயோ, அதுல மெம்பர் சர்வர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட வந்து டொமைன்ல ஜாயின் பண்ணிட்டு, அது மூலியமா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பெர்மிஷன்ஸ வந்து நீங்க எஸ்எம்பி வழியா நீங்க ஷேர் ஆக்சஸ் பண்ண வைக்கலாம். இது கிட்டத்தட்ட வந்து நீங்க ஆன் பிரேம்ல ஏடி குரூப் கிரியேட் பண்ணி அதுல வந்து என்டிஎஃப்எஸ் ஸ்டைல்ல வந்து பெர்மிஷன் குடுக்குற அதே கான்செப்ட் தான். ஸோ இது எப்படி பண்ணணும் என்னன்றத ப்ராக்டிக்கலா பார்ப்போம். அண்ட் வந்து விண்டோஸ்லேருந்தும் பண்ணலாம், லினக்ஸ்லேருந்து கர்பராஸ் லைப்ரரி ஆட் பண்ணிட்டு, லினக்ஸ் சிஸ்டம்லேருந்து கூட நீங்க இந்த ஃபைல் ஷேர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒரு பர்டிகுலர் மெக்கானிசம்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலா இது பார்ப்போம். பட் ஆல்ரெடி நம்ம வந்து ஆக்சஸ் கீ அண்ட் ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் பத்தி டீடைல்டா பார்த்துருக்கோம். அண்ட் அதுல ரெண்டுத்துக்கும் என்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஆக்சஸ் கீ வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அண்ட் இதுல வந்து ஸ்டாட்டிக்கா வந்து நம்ம ரொம்ப லாங் கிரெடென்ஷியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸ்டாட்டிக் கிரெடென்ஷியல் அது லாங் லிவ்டா இருக்கும். நம்ம அடிக்கடி மாத்த மாட்டோம் அதுல. வேறஸ் நீங்க ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் போறீங்க அப்படின்னா, அதுல நீங்க டைம் பவுண்டுக்கு வந்து நீங்க மாத்திட்டே இருக்கலாம். பெர்மிஷன்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ்க்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி டெம்பரவரியா நம்ம ஒரு பர்டிகுலர் டைம்ல இன்னொரு டைம்க்கு ஆக்சஸ் கொடுக்க முடியும். அண்ட் இது வந்து ஷார்ட் டேர்ம் சினாரியோஸ்ல வந்து நம்ம ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அகைன் அந்த யூஆர்எல் கிரியேட் பண்றது கூட நீங்க டெம்பரரி யூஆர்எல் கிரியேட் பண்ணி நம்ம டெலிகேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஜென்ரலா இப்ப நெறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. அண்ட் அத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட்டோடைய என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் வழியாவும் நம்ம பர்மிஷன்ஸ் குடுக்க முடியும். அது நான் பிராக்டிகலா எப்படின்றது உங்களுக்கு நானு காமிக்கிறேன். கன்சோல்ல வந்து இது எங்க இருக்கும் அப்படின்றதையும் இப்ப குயிக்கா நம்ம பார்த்துருவோம். இப்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல போயிட்டு ஆ ஃபைல் ஷேர்ஸ் கிரியேட் பண்ணலாம். இல்ல டைரக்ட்டாவும் போயிட்டு நீங்க ஃபைல் ஷேர்ஸ வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட்ல வந்து பிளாப் கண்டெய்னர்ஸ், ஃபைல் ஸ்டோரேஜ், ஃபைல் ஷேர்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில போயிட்டு நம்ம ஃபைல் ஷேர் வந்து கிரியேட் பண்ணி, இதுக்கு நம்ம பெர்மிஷன்ஸ் குடுக்கலாம். இப்ப நீங்க ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்றது வந்து இப்ப ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல கிரியேட் பண்றோம் அப்படின்னா, டைரக்ட்டா போயிட்டு நீங்க ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கிரியேட் இட். ஓகே. இல்லாட்டி நம்ம இந்த கன்சோல்க்குள்ள போயிட்டு டைரக்ட்டா பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கு. இப்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணி அத நான் மவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுல என்னென்ன ட்ராபேக் இருக்கு, என்ன சேலஞ்சஸ் இருக்குன்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ கொஞ்சம் நேம் அப்படி லென்த்தியாவே குடுத்துர்றேன். இதுல வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ, அந்த மாரி ஆக்சஸ் டியர் நீங்க குடுத்துக்கலாம். டிரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் மினிமம், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்னன்றது இங்க குடுத்துருக்காங்க. ஸோ பேக்கப் வேணும்னா நீங்க பேக்கப் குடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு நானு பேக்கப் எனேபிள் பண்ணல. ஸோ இதுல வந்து நம்ம சைஸ் சேஞ்ச் பண்ணா கூட நம்ம சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம இத ரிவ்யூ பண்ணி கிரியேட் பண்றேன்.
ஓகே. ஸோ இந்த ஃபைல் ஷேர வந்து நம்ம இப்ப ஒரு பர்ட்டிகுலர் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, இப்ப நம்ம வந்து இத நான் ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி, இத எப்படி ஜெனரலா கனெக்ட் பண்ணுவோம் அப்டின்றத காமிக்கிறேன். இப்போ ஒரு விண்டோஸ் சர்வர்லயோ, லினக்ஸ்லயோ, மேக்லேருந்து நம்ம கனெக்ட் பண்றோம் அப்டின்னா, இதுல உங்களுக்கு ஆப்ஷன் குடுத்துருவாங்க. ஆக்டிவ் டைரக்டரி மூலியமா கனெக்ட் பண்ண போறீங்களா? இல்ல மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா வழியா கனெக்ட் பண்ண போறீங்களா? இல்ல பழைய மெத்தட் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கீ வழியா கனெக்ட் பண்ண போறீங்களான்னு கேட்கறாங்க. இதுல வந்து இதுதான் ஸ்பெசிஃபிக்கா அந்த ஆக்சஸ் கீ அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த ஆக்சஸ் கீய தான் பாஸ்வேர்டா நம்ம வந்து யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்றோம். அண்ட் இந்த கமாண்ட் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூசர் நேம் வந்து அந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் நேம் தான் யூசர் நேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோடைய ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் வந்து ஸ்டான் ஜெனரல் பர்பஸ் ஸ்டோரேஜ் 001 அதுதான் நம்ம யூசர் நேமா குடுப்போம். அண்ட் பாஸ்வேர்டு வந்து இது பாஸ்வேர்டா குடுத்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த மாரி நான் வந்து பவர் ஷெல் கமாண்ட வச்சு நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, உங்களால பெர்மிஷன்ஸ வந்து இத ஹேண்டில் பண்ண முடியாது. இப்ப லெட் மீ ஷோ யூ தட். இப்போ உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி டெஸ்ட் எல்லாமே நடந்துரும். அண்ட் உங்களுக்கு 445 அந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் ஆக்சஸிபிளா இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் ஃபைல் ஷேர் வந்து உங்களுக்கு இங்க டிரைவா வந்து உங்களுக்கு மவுண்ட் ஆயிடும். லெட் மீ இது வந்து நம்ம ப்ரீவியஸா பார்த்தது. இத நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இது வேற ஒரு ஃபைல் ஷேர் இது. இதுல வந்து பார்த்தோம்னா, நமக்கு என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா, இசட் டிரைவ் நம்ம மவுண்ட் பண்றோம். மேல என்ன டிரைவ் லெட்டர் குடுக்குறீங்களோ, இந்த டிரைவ் லெட்டர் தான் இங்க ஸ்கிரிப்ட்ல வந்து உங்களுக்கு வரும். என்ன டிரைவ் லெட்டர் வேணா நீங்க குடுத்துக்கலாம். இதுல ஸ்பெசிஃபிக்கா இப்ப இசட் டிரைவா வந்து எனக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்டான் ஃபைல் ஷேர் 001 வந்து உங்களுக்கு மவுண்ட் ஆகும். ஓகே. ஆட் ஆயிடுச்சு. எனக்கு இங்க மவுண்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு, நான் இங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஸ்டான் ஃபைல் ஷேர் 001 இங்க இருக்கு. இதோடைய ப்ராப்பர்ட்டீஸ்ல நான் வந்து போனேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்க செக்யூரிட்டி பெர்மிஷன்ஸ் வந்து எரர் அடிக்கும். இதுல வந்து இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எத ஆட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா, தெளிவா சொல்லிடுறாங்க. இது வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் வந்து நமக்கு டொமைன்ல ஜாயின் ஆகல. அதனால வந்து இத வந்து நீங்க ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா டொமைன்ல வந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் மூலியமா தான் நீங்க கான்ஃபிகர் பண்ண முடியும். அண்ட் இதுக்குள்ள இருக்கிற ஃபோல்டரா இருந்தாலுமே நீங்க இதுல எதுவுமே உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஸ்டான் ஃபோல்டர் 001 அண்ட் இதுல ஸ்டான் ஃபைல் 001 குடுக்குறேன் அப்படின்னா, ஈவன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்க்கு கூட உங்களால பெர்மிஷன்ஸ் வந்து நீங்க சம் கான்டென்ட் அப்படின்னு குடுக்குறேன். நமக்கு டெஸ்டிங் தானே. அது நம்ம எந்த கான்டென்ட் வேணா குடுக்கலாம். இப்ப இதுக்குள்ள ஏதாவது ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஓகே. இப்ப நான் வந்து பேக் போயிட்டு, இதுல நீங்க ஃபோல்டர் லெவல்ல பெர்மிஷன் குடுக்கணும்னு நெனச்சாலும், உங்களால குடுக்க முடியாது. அதுலயுமே சேம் எரர் தான் வரும். உங்களுக்கு வந்து நீங்க சிஸ்டம வந்து ஜாயின் பண்ணல. அதனால உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி பெர்மிஷன்ஸ் வந்து குடுக்க முடியாது அப்படின்னு வந்துரும். லெட்ஸ் சே இதுல வந்து இந்த எரர் இங்கேயே ஸ்டக் ஆயிடும். இதுக்கு வந்து ஜென்ரலா நம்ம வந்து பெர்மிஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும். இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட வந்து முதல்ல டொமைன்ல வந்து ஜாயின் பண்ணணும். அது டொமைன்ல ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர் எப்படின்றத நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். டொமைன்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால வந்து இத வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். லெட் மீ கெட் சம் டீடைல்ஸ். இது என்ன ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் அண்ட் இதோடைய டீடைல்ஸ்லாம் நீங்க காப்பி பண்ணிக்கங்க. அண்ட் இதுக்கு வந்து கமாண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட்டுடைய டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த பர்ட்டிகுலர் ப்ரொசீஜருக்கு எப்படி நீங்க வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ்ல வந்து உங்களுடைய ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து இதில ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுடைய ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட்ஸும் இருக்கு. பிளஸ் அத தாண்டி வந்து உங்களுக்கு வந்து சில டீபக்கிங் கமாண்ட்ஸும் குடுத்துருக்காங்க. ஓகே 2 மெத்தட் இருக்கு ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகலனா நீங்க செகண்ட் மெத்தட் வந்து மேனுவலாவும் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்டடா இருக்கும். பவர் ஷெல் வழியா நீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது. ஜாயின் அஸ்யூர் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் அப்படின்ற வந்து ஒரு மாடியூல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, அந்த மாடியூல நீங்க டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜிப் ஃபைலா குடுத்துருவாங்க. இந்த ஜிப் ஃபைல போயிட்டு நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு லொகேஷன்ல வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கங்க. ஐ வில் ஷோ யூ திஸ். இது GitHubல தான் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதுல போயிட்டு நீங்க டைரக்ட்டா வந்து இந்த ஸ்பெசிஃபிக் லேட்டஸ்ட் வெர்ஷன நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஜிப் ஃபைல நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லெட் மீ ஷோ யூ தட். டவுன்லோட்ஸ்ல உங்களுக்கு இந்த மாரி வந்துரும். இத நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்குள்ள உங்களுக்கு ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஓகே. இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. அந்த ஃபைல் பாத்ல போயிட்டு நீங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு தேவையான எக்ஸிக்யூட்டபிள்ஸ், பவர் ஷெல் கமாண்ட்ஸ், மாடியூல் எல்லாமே இதுல குடுத்துருக்காங்க. இது மைக்ரோசாஃப்ட்டுடைய டாக்குமெண்ட்லேருந்தே நமக்கு கிடைச்சிருது. அந்த ஸ்டெப்ஸ நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களால ஈஸியா வந்து இந்த பர்ட்டிகுலர்
ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ்ல வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால நம்ம நார்மலா வந்து ஒரு விண்டோஸ் ஃபைல் சர்வர்ல கொடுக்குற மாதிரியே பெர்மிஷன்ஸ்லாம் கொடுக்க முடியும். அண்ட் இதுல வந்து சில ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பெர்மிஷன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட்டர் பெர்மிஷனா, ரீடர் பெர்மிஷனா அப்படின்றத வந்து நீங்க உங்களுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல நீங்க கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். ஜென்ரலா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லயும் போயிட்டு சில ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து உங்களால பெர்மிஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் போறீங்க அப்படின்னா, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேயே வந்து எஸ்எம்பி ரிலேட்டடாக சில பெர்மிஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அது எங்கே கொடுப்போம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா என்ன லெவல் ஆஃப் பெர்மிஷன் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது வந்து எஸ்எம்பி லெவல், எஸ்எம்பி வழியா ஆக்சஸ் பண்றவங்களுக்கு வந்து ரீடர் பெர்மிஷன் கொடுக்கணுமா, இல்ல வந்து கான்ட்ரிபியூட்டர் பெர்மிஷன் கொடுக்கணுமான்றத ரோல் அசைன்மெண்ட் நம்ம இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா எஸ்எம்பி வழியா வந்து லிமிட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மாதிரியான எஸ்எம்பின்றது சர்வர் மெசேஜ் பிளாக். இப்போ சர்வர் மெசேஜ் பிளாக் வழியா ஆக்சஸ் பண்றவங்களுக்கு வந்து நீங்க அட்மின் ஆக்சஸ் கொடுக்கணுமா, இல்ல வந்து கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் கொடுக்கணுமா என்னன்றதை வந்து நீங்க இங்க வந்து லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியாது. ஸோ இந்த லெவல்லே நீங்க வந்து உங்களால வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்க வந்து அந்த ஃபோல்டர் ஆர் அந்த அதோடைய சப் ஃபைல் சப் ஃபோல்டர்ஸ் அதுக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ்க்கு வந்து நீங்க தனித்தனியா வந்து என்டிஎஃப்எஸ் பர்மிஷன் கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு விதமா நம்ம பர்மிஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலை வந்து நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோடைய சில டீடைல்ஸ்லாம் நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து இந்த டீடைல்ஸை நம்ம கொடுக்கணும். ஸோ எந்த லொகேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் என்ன அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி, டெனன்ட் ஐடி, இந்த மாதிரியான சில டீடைல்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்கிரிப்ட்ல கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தான் இப்போ நான் கனெக்ட் பண்ண போறேன். அண்ட் இதோடைய ரிசோர்ஸ் குரூப் அதெல்லாம் வந்து எடுத்துக்கங்க. ஸோ உங்களுக்கு ரிசோர்ஸ் குரூப் எல்லாமே இங்கே தான் இருக்கும் டீடைல்ஸ். இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சப்சீக்வெண்டா நீங்க மல்டிபிள் கமாண்ட்ஸ் ரன் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி மறுபடியும் நீங்க அந்த ரிசோர்ஸ் குரூப் நேம் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லாம் கால் பண்ண தேவையில்லை. இது நீங்க ஒரு ஸ்டோர்ட் வேரியபிளா நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைன், நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி ஓகே தான். அண்ட் இதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து நீங்க அதுவே நீங்க சாம் அக்கௌண்ட் நேமாவும் கொடுத்துக்கலாம். ஜென்ரலா யூசர் நேம்ன்றது வந்து அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் தான் யூசர் நேம்னு சொல்லுவோம். ஸோ ஈவன் நீங்கள் ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் ஆர் ஆக்சஸ் கீ கொடுக்கும் போதும் அதே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் தான் யூசர் நேமாக கொடுப்போம். ஸோ இது டெனன்ட் ஐடி இதெல்லாமே சேம் தான். இது எல்லாமே பர்ஃபெக்ட்லி ஃபைன். அண்ட் வந்து நம்ம எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நீங்கள் பவர் ஷெல்லில் போயிட்டு நீங்கள் அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெப் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நான் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் நீங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர்ட் வேரியபிளாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். எந்த ரிசோர்ஸ் குரூப், என்ன ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அதை வந்து நம்ம ஒரு ஸ்டோர்ட் வேரியபிளாக கொடுத்துடலாம். அண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா தென் சப்சீக்வெண்ட்டாக நம்ம ரன் பண்ணுற கமாண்டில் எந்த ரிசோர்ஸ் குரூப்பில் எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் நம்ம இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறோம் அப்படின்றது வந்து தெளிவாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணுறது வந்து நம்ம அந்த அஷ்யூரோடைய ஃபைல்ஸ் ஹைப்ரிட் ஃபோல்டருக்குள்ளேருந்து தான் பண்ணோம். அப்போ தான் அந்த மாடியூல்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜாயின் அஷ்யூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஸோ இதில் கமாண்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரிசோர்ஸ் குரூப் நேம் கொடுக்கணும், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம். இது ஆல்ரெடி நம்ம ஸ்டோர்ட் வேரியபிளாக பண்ணதால நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே ஸ்டோர்ட் வேரியபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் டொமைன் அக்கௌண்ட் டைப் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் ஐ வில் ஜஸ்ட் கிவ் ஆஸ் சச். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணிடுவோம் இதை டொமைனில். ஓகே, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டான் ஜிபி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் 001 வந்து டொமைனில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா டொமைனில் ஜாயின் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ப்ராப்பராக வந்து டொமைனில் ஜாயின் ஆயிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு இங்கே கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம இந்த கமாண்டை கொடுத்து நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கமாண்ட் இப்போ காப்பி பண்ணி வச்சுக்கிறேன்.
ஓகே. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர் ஆன்லைன்ல இருந்தது அப்படின்னா, நீங்க இத எந்த சிஸ்டம்லேருந்து வேணா மெம்பர் சர்வர்லேருந்து வந்து இந்த ஆக்டிவிட்டிய நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது டொமைன்ல ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகே, பெர்ஃபெக்ட். இது வந்து சக்சீட் ஆயிடுச்சு ப்ரொவிஷனிங் ஸ்டேட். அண்ட் வந்து டொமைன்லயே உங்களுக்கு ஜாயின் ஆயிடுச்சு. இப்ப டொமைன்ல ஜாயின் ஆனதுடைய அந்த அட்ரிபியூட்ஸ் என்ன மாதிரியான எஸ்ஐடி எல்லாமே நமக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது இந்த கமாண்ட் வச்சு செக் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் கன்சோல்ல போயிட்டு கூட இந்த பர்ட்டிகுலர் அக்கவுண்ட் வந்து டொமைன்ல ஜாயின் ஆனத வந்து நீங்க வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கமாண்ட் மூலயமா நமக்கு என்ன ஜாயின் ஆயிருக்கு என்னன்றதை வேலிடேட் பண்ணுவோம். ஸோ ரிசோர்ஸ் குரூப் நேம் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ ரிசோர்ஸ் குரூப் நேமும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேஞ்ச் பண்ணல ரிசோர்ஸ் குரூப் நேமை. ஸோ அதனால் அதை ஃப்ரெச் பண்ண முடியல. ஸோ நீங்கள் அந்த டாலர் வேல்யூ கொடுத்து கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அதுதான் பெட்டர். நீங்கள் ஸ்டோர்ட் வேரியபிள்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இல்லாட்டி மல்டிபிள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குது, மல்டிபிள் ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா தனித்தனியாக கொடுக்கறது தான் பெட்டர். ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஏடின்னு வரணும். இப்போ ஏடியில் ஜாயின் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு வரும். ஸோ இருங்க இந்த கமாண்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்ன மாதிரியான ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் இப்போ கான்ஃபிகர் ஆயிருக்கு அப்படின்றது வந்து இப்போ இந்த டைப்பில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இப்போ ஏடியில் கனெக்ட் ஆயிருக்கு, ஆக்டிவ் டைரக்டரியில் கனெக்ட் ஆயிருக்குன்னா ஏடின்னு வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி அதோடைய டீடைல்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த கமாண்ட் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ எந்த டொமைனில் ஜாயின் ஆயிருக்கு, அதோடைய நெட் பயாஸ் டொமைன் நேம் என்ன, எந்த ஃபாரஸ்ட் என்ன, இதில் மல்டிபிள் டொமைன் இருக்குது ஒரு ஃபாரஸ்ட்டில் அப்படின்னா அதுக்கு ஆக்சுவல் எந்த டொமைனில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்றது வந்துடும். அண்ட் தென் இதுக்கு வந்து என்ன டொமைன் எஸ்ஐடி அசைன் ஆயிருக்கு, அஷூர் ஸ்டோரேஜுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன ஐடென்டிஃபயர், செக்யூரிட்டி ஐடென்டிஃபயர் அசைன் ஆயிருக்கு, எஸ்ஐடி வேல்யூ வந்து இங்கே காமிச்சிடுறாங்க. அண்ட் நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக வந்து என்ன அக்கௌண்ட் நேம் வந்து இங்கே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் தான் வந்து உங்களுக்கு சிஸ்டம் நேமாவும் அக்கௌண்ட் நேமாவும் வரும். அதே மாதிரி இது என்ன அக்கௌண்ட் ஆட் ஆயிருக்குன்னா ஒரு கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் மாதிரி டொமைனில் வந்து இப்போ ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம போயிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த முன்னாடி கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கனெக்ட் பண்ணதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி ரீகனெக்ட் பண்ணலாம். ரீகனெக்ட் பண்ணிட்டு நம்மளால அந்த என்டிஎஃப்எஸ் பர்மிஷனை வந்து மாடிஃபை பண்ண முடியுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். அண்ட் திருப்பி போயிட்டு மறுபடியும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணுறது வந்து நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து கூட நீங்கள் நெட் யூஸ் கமாண்ட் வச்சு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெட் யூஸ் கமாண்ட் வச்சு எப்படி கனெக்ட் பண்ணலான்றது நான் வேணால் காமிக்கிறேன். ஸோ நெட் யூஸ் ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச டிரைவ் லெட்டர் கொடுத்துக்கலாம். ஏபிசிடி நீங்கள் வந்து இசட் வரைக்கும் ஒரு டிரைவ் லெட்டர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் டி டிரைவ்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் எந்த ஃபைல் ஷேரை வந்து நான் மவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ லெட்ஸ் சே இதுதான் என்னுடைய ஃபைல் ஷேர் அப்படின்னா இந்த ஃபைல் ஷேரை வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதையே நீங்க காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் ஏதாவது ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி அது டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பட் டபுள் கோட்ஸ் கொடுக்கறதால எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி என்ன யூசர் நேம் என்ன பாஸ்வேர்டு அப்படின்றத இப்போ கொடுக்குறேன். அண்ட் பெர்மிஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்காம நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டில் லாகின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக உங்களால் கமாண்ட் கொடுத்து உங்களால் ஓன் பண்ண முடியும். ஸோ இதில் நெட் யூஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஸ்லாஷ் யூசர் வந்து இதே தான். அண்ட் இதே பாஸ்வேர்டு இந்த சின்டாக்ஸே கொடுத்துடலாம். இது ஓகே தான். ஓகே. ஸோ நெட் கமாண்ட் வச்சும் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நம்ம பண்ணது வந்து பவர் ஷெல் கமாண்ட் வச்சு நியூ பிஎஸ் டிரைவ் அப்படின்ற பவர் ஷெல் கமாண்ட் வச்சு பண்ணோம். ஸோ அதுவுமே அக்செப்டபிள் தான். இதை நீங்கள் பவர் ஷெல் கமாண்டோ இல்லை நார்மல் இந்த நெட் யூஸ் கமாண்ட் வச்சு கூட நீங்கள் மவுண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த டபுள் கோட்ஸ்லாம் தேவையில்லை. டைரெக்டாக பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டைரெக்டாக பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஓகே. ஸோ ஸ்லாஷ் டொமைன் ஸ்லாஷ் பாஸ் ஓகே பாஸ்வேர்டு அப்படின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. பட் இப்படி நம்ம கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். லெட் மீ டபுள் ட்ரை. ஓகே. நான் பாஸ்வேர்டுனே கொடுக்காம டைரெக்டாக பாஸ்வேர்டு மட்டும் அங்கே கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் டொமைன் ஸ்லாஷ் யூசர் நேம் ஸோ அப்படின்னு கொடுக்குறாங்க.
ஓகே. இங்க இருக்கு பாருங்க சின்டாக்ஸ். ஸோ பவர் ஷெல்ல வந்து நம்ம ஈக்குவல் டூ குடுக்குறோம். இங்க வந்து நம்ம ஈக்குவல் டூலாம் குடுக்க தேவையில்ல. சும்மா ஜஸ்ட் டைரக்ட்டா ஸ்லாஷ் யூசர் கோலன் குடுத்து கூட அப்படியே நீங்க டைரக்ட்டா என்டர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இப்ப கமாண்ட் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இத சின்ன மிஸ்டேக் தான். இந்த இடத்துல வந்து கோலன் யூஸ் பண்ணணும். பவர் ஷெல் கமாண்ட்ஸ்ல வந்து நம்ம ஈக்குவல் டூ யூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் டிஃபரன்ஸுங்க. இப்ப நமக்கு இங்க மவுண்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதுல போயிட்டு நம்ம பெர்மிஷன்ஸ் குடுக்குறது, ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ வந்து இதுல ஆட் பண்றது அப்படின்றதெல்லாம் இங்க பண்ண முடியும். ஸோ செக்யூரிட்டில போயிட்டு இப்ப எடிட் குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்ப இதுல ஆட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களால லாஸ்ட் டைம் வந்து எடிட் பண்ண முடியல பார்த்தீங்களா? இப்போ போயிட்டு நான் ஸ்பெசிஃபிக்கா இதுல ஒரு யூசரோ, இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு குரூப்ப நான் ஆட் பண்ணணும். இப்ப லெட்ஸ் சே நானு ஒரு டிபி அட்மின் ஒரு குரூப் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸோ அதுல இல்ல போல இருக்கு அந்த மாரி ஒரு குரூப்பு. ஸோ ஏதோ ஒரு குரூப்ன்னு ஒண்ணு குடுக்குறேன். ஓகே. ஸோ நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக் குரூப்ப வந்து ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். யூசர்ஸ் ஆர் அவங்களுக்கு என்ன பெர்மிஷன் குடுக்கணுமோ, இதுல போயிட்டு நீங்க ஃபுல் கண்ட்ரோல் குடுக்கறதுனா குடுத்துக்கலாம். அண்ட் இத வந்து அதுக்குள்ள இருக்கிற சப் ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க இன்னரேட் பண்ணணும்னா இன்னரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்க ரூட் லெவல்லயும் குடுக்கலாம். இல்ல ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த ஃபோல்டருக்கு மட்டும் நான் வந்து பெர்மிஷன் குடுக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி உங்களால பண்ண முடியும். ஸோ இது டொமைன்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். இது வந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி உங்களுக்கு இப்ப டொமைன்ல வந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் ஆட் ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு வந்து இத எடிட் பண்ண முடியுது. அண்ட் உங்களால வந்து ஆப்ஷன்ஸ்லாம் குடுக்க முடியுது. ஸோ இப்ப ஆன்டோக்கு வந்து இதுல மாடிஃபை லெவல் ஆஃப் பெர்மிஷன்ஸ் குடுக்குறேன். ஸோ இந்த மாரி நம்ம குடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, லாஸ்ட் டைம் நம்ம வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு நம்ம அ குடுத்தோம். அண்ட் இப்ப இதுக்கப்புறம் வந்து நம்ம பெர்மிஷன் குடுத்ததுக்கப்புறம், ஒரு மெம்பர் சர்வர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, டைரக்ட்டா இப்ப இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இந்த மாரி சின்டாக்ஸ்லாம் குடுக்க தேவையில்ல. டைரக்ட்டா நம்ம நெட் யூஸ் கமாண்ட் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இப்ப லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ தட். இது நீங்க வந்து எந்த மெம்பர் சர்வர்லேருந்து வேணா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் அக்கவுண்ட் நீங்க லாகின் பண்ணியிருக்க அக்கவுண்ட்டுக்கு வந்து பெர்மிஷன் இருக்கணும். இப்ப நான் டைரக்ட்டா இன்னொரு டிரைவ் லெட்டர் வந்து குடுக்குறேன். சும்மா நியூ டிரைவ்ன்ற மாரி என் டிரைவ்னு குடுத்து மவுண்ட் பண்றேன். சிம்பிளா முடிஞ்சிருச்சு பாருங்க. ஸோ இது நீங்க வந்து அந்த ஸ்டான் ஆர் ஆன்டோன்ற அக்கவுண்ட் வச்சு நீங்க எந்த மெஷின்லேருந்து கிளையன்ட் மெஷின் மெம்பர் சர்வர்லேருந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் எதுவுமே குடுக்காம டைரக்ட்டா வந்து டிரைவ் லெட்டர் அந்த யூசர் நேம்ல லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா உங்களால மவுண்ட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க விண்டோஸ் சர்வர்ல மவுண்ட் பண்ற மாதிரி தான். ஸோ இப்ப லெட் மீ ஷோ யூ தட் ஆல்சோ. இப்ப இதுன்னு கிடையாது. ஈவன் நீங்க அந்த இன்னொரு பர்ட்டிகுலர் டிரைவ் இருக்கு பார்த்தீங்களா? அதுலயுமே நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கூட நீங்க இத கனெக்ட் பண்ணிக்கலாம். லெட் மீ ஷோ யூ தட். ஸோ இத நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் அத நம்ம வந்து ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு அத கூட காப்பி பண்ணி வச்சுப்போம். நமக்கு தேவைப்படும். ஓகே, ஃபைன். அது நமக்கு லிங்க் இருக்கு. நான் அத உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ லெட் மீ டிஸ்கனெக்ட் திஸ். ஓகே. ஸோ ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு, மேப் நெட்வொர்க் டிரைவ் குடுத்து, இந்த இடத்துல வந்து கிரெடென்ஷியல் குடுப்போம். ஸோ இப்ப நான் வந்து கிரெடென்ஷியலே குடுக்காம நான் என்ன பண்றேன், ஒரு டிரைவ் லெட்டர் ஏதோ ஒரு டிரைவ் லெட்டர குடுத்து, ஆர் ஆர் எஸ் ஆர் வாட்டெவர் குடுத்து நானு ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிடுறேன். ஒர்க் ஆகுது பாருங்க. ஸோ இதான் பெர்ஃபெக்ட்டா வந்து யூசர் நேம் கிரெடென்ஷியல் நம்ம லாகின் பண்ணியிருக்க கிரெடென்ஷியல வச்சு உங்களுக்கு மவுண்ட் ஆயிட்டு மேப் ஆகுறது. இதுல நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, அந்த மைக்ரோசாஃப்ட் அஷூர் உடைய அந்த ஹைபிரிட் ஃபைல் ஷேர் ஹைபிரிட் உடைய அந்த பேக்கேஜ டவுன்லோட் பண்ணிட்டு, டொமைன வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இந்த அஷூர் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட. அண்ட் டொமைன்ல ஜாயின் பண்ணிட்டு, நம்மளால ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்மளால செக் பண்ண முடியுது. இதுவே வந்து டிஃபரெண்ட் கிரெடென்ஷியல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. மாடர்ன் கிரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் லேப்ல நான் வந்து உங்களுக்கு அந்த மத்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி பண்ணணும் என்னன்றத சொல்லி தரேன். இதுதான் நம்ம மோஸ்ட்டா வந்து யூசருக்கு வந்து டைரக்ட்டா அவங்க ஐடி வச்சு லாகின் பண்ணாலே ஆக்சஸ் பண்ற மாரி பர்மிஷன் குடுப்போம். இன்கேஸ் நான் வந்து அ வேற மாதிரியான ஆக்சஸ் பர்மிஷன்ஸ் அதெல்லாம் நான் செக் பண்ணணும் அப்படின்னா, இதுல ஃபைல் ஷேர்ல போயிட்டு, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஐடென்டி பேஸ்ட் ஆக்சஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, 3 ஆப்ஷன் வந்து ஜெனரலா குடுப்பாங்க. இப்ப ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ஆப்ஷன் தான் இப்ப நம்ம எனேபிள் பண்ணி இப்ப பார்த்தோம். உங்களுக்கு நான் பிராக்டிகலா உங்களுக்கு வந்து இது பண்ணேன். எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா, நீங்க இங்க வந்து டிசேபிள் பண்ணிட்டு, நீங்க அத அ டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு மத்த ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்டோட என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் ஆர் மைக்ரோசாஃப்ட்டோடைய என்ட்ரா கர்பராஸ் வேணும் அப்படின்னா, அப்படியும் உங்களால கனெக்ட் பண்ண முடியும். அது எப்படி கான்ஃபிகர் பண்றது? அது எப்படி நம்ம பெர்மிஷன்ஸ் குடுக்கறது? அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஷேர் லெவல்லயே நீங்க வந்து பெர்மிஷன்ஸ வந்து எனேபிள் பண்ணாலும் நம்ம இங்க குடுக்க முடியும். அண்ட் இதுதான் வந்து 3 டிஃபரெண்ட்
பிரைமரி ஐடென்டி சோர்ஸ் வச்சு நம்ம கான்ஃபிகர் பண்ணக்கூடிய ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ்ல தான் இதை நம்ம எனேபிள் பண்ணோம். மற்ற ஆப்ஷன்ஸை நான் வந்து உங்களுக்கு எப்படி எனேபிள் பண்றதுன்றத ப்ராக்டிக்கலாக வந்து அடுத்தடுத்த செஷன்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் okay, so let me show you some more thing. I think this is fine for now. Okay. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் இது வந்து வேற ஒரு ஃபோல்டர் தனியாகவே வந்து நீங்கள் ஒரு ஓய்வு கொடுத்து கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்ட் ஜென்ரல் பர்பஸ் ஸ்டோரேஜ் இங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்டாக ஆட் ஆயிருக்கு. இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து இது அஜூரோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எப்படின்றதெல்லாம் அங்கே காமிச்சிருக்காங்க பாருங்க. இதை நம்ம ஜாயின் பண்ணதால தான் நம்மளால இப்போ எல்லாமே ஆக்டிவிட்டி எல்லாம் மேனேஜ்லாம் பண்ண முடியுது. அண்ட் இதில் பர்மிஷன்ஸ்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் இங்கே தான் வந்து உங்களுக்கு அது ஆட் ஆகும். பட் இதை நீங்கள் வந்து வேற ஒரு பர்டிகுலர் ஓய்வில் வந்து ஆட் பண்ணணும், அது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டிஸ்டிங்யூஷ் நேம் கொடுத்து அந்த இடத்துல அதை ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதை நான் வந்து வேற இடத்துக்கு மூவ் பண்ணணும், கம்ப்யூட்டர்ஸ் ஓய்வுக்கு மூவ் பண்ணணும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக வேற ஒரு ஓய்வுக்கு மூவ் பண்ணிட்டு நீங்கள் பாலிசிஸ் அப்ளை பண்ணுறது, குரூப் பாலிசிஸ் அது பண்ணா கூட நான் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் இந்த ஓய்வுக்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களால் சென்ட்ரல் இந்தியா ஓய்வு அந்த மாதிரி தனித்தனியாக ஓய்வு கிரியேட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணலாம். இல்லை கிரியேட் பண்ணும்போதே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த டிஸ்டிங்யூஷ் பார்த்து கொடுத்து உங்களால் அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அந்த சென்ட்ரல் இந்தியாவிலேருந்து ஆட் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் ஆட் பண்ணுற அதே இடத்துல இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டையும் அஜூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் பேஸ்ட் வந்து பர்மிஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் ஆக்சஸ் கீ அண்ட் ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் ஆல்ரெடி நம்ம அது என்ன எப்படி ஆப்ஷன் அதில் என்ன லிமிடேஷன் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ.